ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் பயிலும் வேலூரைச் சேர்ந்த மாணவன் ரோகனை துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரைச் சேர்ந்த ரோகன் எம்எம்சியில் முதுநிலை 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர். இவரை துப்பாக்கி முனையில் மிரட்டியது ஏன் என்பது குறித்து காவல்துறையினரிடம் பிடித்து ஒப்படைக்கப்பட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்தவரிடம் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் காவல்துறையினரிடம் தெரிவித்த தகவல் என்ன என்றால், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவி. உத்தரப்பிரதேசத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே அங்கு அமித்குமார் என்ற மாணவருடன் அவர் நட்புடன் பழகி வந்துள்ளார். பின்னர் அவர்கள் டெல்லி மேல் படிப்பு படிக்கின்றனர். டெல்லியில் அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவி மருத்துவ படிப்பு படிக்கிறார். அந்த அம்ரித்குமார் என்ற மாணவன் டெல்லியில் பிஎஸ்சி பட்ட படிப்பு படிக்கிறார். டெல்லியிலும் இவருடைய நட்பு தொடர்கிறது. பின்னர் மருத்துவ மேல் படிப்புக்காக சென்னை எம்எம்சியில் உத்தரப்பிரதேச மாணவி சேருகிறார். அவர் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அப்படி படித்து வரும்போது முதுநிலை 1ஆம் ஆண்டு படிக்கும் வேலூரைச் சேர்ந்த ரோகன் என்பவருடன் நட்பு ஏற்படுகிறது. இவர்கள் காதலிப்பதாக தகவல்கள் கூறுகின்றனர். இந்த இருவரும், ரோகனும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவியும், வேலூரைச் சேர்ந்த ரோகனும் ஐஸ்கிரீம் உட்கொள்வது, பலரசம் அருந்துவது உள்ளிட்டவைகளை வீடியோவாக வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவி. இதனை கண்ட அம்ரித்குமார் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்துள்ளார். இது குறித்து அந்த மாணவியிடம் அம்ரித்குமார் கேட்டபோது சரியான பதில் இல்லை. அது மட்டுமின்றி அம்ரித்குமாரின் செல்போன் நம்பரை பிளாக் செய்து விட்டார் அந்த மாணவி. இது அம்ரித்குமாருக்கு இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தனது நண்பர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கஜராஜ் பிரதாப் பால் என்கிற ரித்திக் குமாரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். அவர், நாம் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சென்று அந்த மாணவனை மிரட்டலாம் என்கிற ஐடியாவை நான் தான் அம்ரித்குமாருக்கு வழங்கினேன் என்று ரித்திக் குமார் போலீசார் விசாரணையில் கூறுகிறார். இதற்காக அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து நாட்டு துப்பாக்கி வாங்கி கொண்டு சென்னை வந்துள்ளனர். சென்னையில் எம்எம்சி ஹாஸ்டலில் தங்கியுள்ள ரோகனின் நடவடிக்கைகளை நோட்டமிட்டுள்ளனர். வழக்கமாக இரவு நேரத்தில் எம்எம்சி ஹாஸ்டலுக்கு எதிரே உள்ள டீ கடையில் டீ அருந்துவதற்காக ரோகன் வருவது இவர்கள் நோட்டமிட்டதில் அறிந்து கொண்ட தகவல். இதனால் டீ அருந்து வந்தபோது இரவு சுமார் 10:30 மணி அளவில் ரோகனின் நெத்திப்பொட்டில் துப்பாக்கியை வைத்து இந்தியில் ஏதோ பேசியிருக்கிறார்கள். ரோகன் கத்தி கூச்சலிட்டவுடன் அருகில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் மிக தைரியமாக, துணிச்சலாக அந்த வடமாநில இளைஞர்களை நோக்கி ஓடி பிடிக்க முற்பட்டிருக்கின்றனர். அதில் இந்த ரித்திக் குமார் கையில் துப்பாக்கியுடன் இருந்தவர், அவரை பொதுமக்களும் ஆட்டோ ஓட்டுநரும் பிடித்து விட்டனர். இன்னொருவரை துரத்தி சென்றபோது அமித்குமார் தப்பி ஓடிவிட்டார். பிடிபட்ட ரித்திக் குமாரை சென்னை பாரிமுனையில் உள்ள பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்துள்ளனர். அவர்கள் நடத்திய விசாரணைகள் தான் இந்த தகவல்கள் அனைத்தும் தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பி ஓடிய அம்ரித்குமாரையும் போலீசார் கைது செய்துவிட்டனர். ரித்திக் குமாரிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, 2 குண்டுகள், செல்போன் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் மிக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் இந்த வடமாநில இளைஞர்களை பிடித்ததால் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில் கற்பனைக்கு எட்ட முடியாத இந்த சூழல் வேறு விதமாக இங்கு மாறியிருக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம் நடைபெறாமல் ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் விரைந்து தைரியமாக, துணிச்சலாக செயல்பட்டிருப்பது பாராட்டுக்குரிய விஷயமாகவே அனைவரும் கருதுகின்றனர்.